ஐயாவை நம்பி பயணித்தோம், பல கோடிகளை இழந்திருக்கிறோம். இந்த இணைப்பு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்துன்னு வச்சுங்க, நீ பாட்டாளி மகளிச்சு அங்கீகாரம் பெற்றிருக்கோம், துணை முதலமைச்சர் ஆயிருப்போம். எங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லையே என்ற இயக்கத்துல தான் எல்லா பொறுப்பாளர்கள் வந்து என்ன பண்ணலான்னு கேக்குறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் பல கோடி கடங்கான என்ன கொலை செய்ய பார்த்துருக்க மாட்டாங்க. அது மாதிரி நிறைய நடந்தது. அது பேசிக்கலாம். கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா, 2 பேரும் இணைந்தது, 2 பேரும் சந்தித்ததை மனமாற வரவேற்கிறோம் என்பது நாங்கள்லாம் முன்னாடியே அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்குறோம். ஐயாவை நம்பி பயணித்தோம், பல கோடிகளை இழந்திருக்கிறோம். எங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லையே என்ற இயக்கத்தில் தான் எல்லா பொறுப்பாளர்கள் வந்து என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுருக்குறோம். இப்போ சென்னை, நம்ம வேலூர், திருவள்ளூர் எல்லா மாவட்டத்திலேருந்து இங்கே ஒரு காலையிலேருந்து வந்து போயிட்டுருக்குறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு கருத்து கேட்குறோம். சென்னையில் ஒரு நாள் உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்போம். இது வரைக்கும் அவங்க சொன்னவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அது சொல்ல முடியாது. 2 நாள் ஆகும், 2 நாள் 3 நாள் ஆகும். 2 நாள் 3 நாள் ஆகும் சொல்கிறோம். நாங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உங்கள்கிட்ட சொல்லாமே சொல்லுவோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு யார் தகவல் சொன்னால் நாங்கள் பாட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கபகப்பண்ணு எவ்வளோ பேர் உள்ள குறுக்க வந்துட்டு பேசி சொல்லியிருக்கிறோம். எல்லாம் 2 நாள் கழிச்சு எல்லாமே இணைப்பு வந்து உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியாக, எப்படி மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்குதான் நாங்களே சொல்லணும்ல, மகிழ்ச்சியாக இருக்குதான்னு சொல்ல முடியல. ஆனால் இந்த இணைப்பு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்துன்னு வச்சுங்க, நீ பாட்டாளி மகளிச்சு அங்கீகாரம் பெற்றிருக்கோம், துணை முதலமைச்சர் ஆயிருப்போம், இன்னும் ஒரு 10-15 எம்எல்ஏக்கள் பெற்றிருப்போம். எங்களுக்கு 5.8% வாக்காளருடைய சதவீதம் என்பது 2% குறைஞ்சிருக்காது. அதான் வேதனை, வருத்தம், வலி. அதுக்கு மட்டும் இல்லாம என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் பல கோடி கடங்கான இருக்க மாட்டோம். இருக்கிற சொத்தெல்லாம் அடமானம் வச்சு கடங்கான என்ன கொலை செய்ய பார்த்துருக்க மாட்டாங்க. அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அது பேசிக்கலாம். 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க, மீண்டும் கட்சியை வலுப்படுத்தி கொண்டு போற வாய்ப்புகள் எதிர்பார்க்கறீங்களா? இப்ப கட்சியை வலுப்பெறுங்களா, எப்படி இருக்கு இதுக்கு மேல பாமக சார்? யாராச்சும் உங்களை வந்து சந்திச்சாங்களா? யாரும் அவன் சந்திக்கல. கட்சிக்காரன் தான் சந்திச்சுட்டு இருக்காங்க. நீ இப்ப எப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து 2-3 நாள் ஊர்ல இல்ல, வெளியே இருந்தேன். இன்னைக்கு காலையில இருந்தே அது என்னன்னு தெரியல, நீ நம்ம இருக்குன்னு தெரிஞ்சுட்டு காலையில இருந்து ஒரு 300 பேர் வந்திருப்பாங்க. சொல்றேன். நன்றி, மகிழ்ச்சி. எல்லாம் 2 நாள் கழிச்சு பாருங்க. அதான் முடிவு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்க கண்டிஷன் போடுற அளவுக்குலாம் ஆளுங்க இல்லை. நாங்க என்னுடைய மாணவ பருவத்திலிருந்து மட்டும் இல்லை, இவர் வந்து ஒரு ஒசூரில் பெரிய தொழிலதிபர், மிகப்பெரிய தொழிலதிபர். எங்களுக்குலாம் வேற எந்த கட்சியுமே தெரியாது, மருத்துவர் ஐயா மட்டுமே நம்பி வந்தோம். எங்களை நட்டாத்துல விட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு பயமும் வேதனையும் இருக்கிறது.